கழகத்தின் தலைவர் மற்றும் எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள், திருவண்ணாமலை நகர வணிக பெருமக்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி, உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் நலன்கள், உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே. நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா? தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா? அன்னை மொழியும் அன்னை நிலவும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை. ஒதுங்கி விடாதே. நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும். பதுங்கி விடாதே. உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை மதிக்குமா என்று பாடிய பாவலர் ஐயா தெரிஞ்சித்தனார் அவர்களின் வரிகளுக்கேற்ப இன்றைக்கு மத்திய அரசு இங்கே யுஜிசி பரிந்துரை மூலமாக ஏற்கனவே அவர்கள் அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வியை ஒழித்து கட்டினார்கள். இப்போது அவர்கள் உயர்நிலைக்கு உயர் கல்வியையும் ஒழித்து கட்ட வந்திருக்கிறார்கள். அதை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சில செய்திகளை உங்கள் முன்னால் பதிவு செய்து கொள்ள நாம் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக உங்களை நேரடியாக மக்கள் இயக்கமாக மக்களிடம் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, 2009ஆம் ஆண்டு இந்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறது. அந்த சட்டம் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை கல்வியை, கட்டாய கல்வியை, இலவச கல்வியை உறுதி செய்கிறது. இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய 2019 புதிய கல்விக் கொள்கை என்பது அந்த 2009ஆம் ஆண்டின் அனைத்து மக்களுக்கும் அடிப்படை கல்வி, அனைத்து மக்களுக்கும் கட்டாய கல்வி, அனைத்து மக்களுக்கும் இலவச கல்வி என்கின்ற அந்த அம்சத்தின் மீது வேட்டு வைக்கிறது. அந்த அம்சத்தை அடியோடு ஒழித்து கட்டுகிறது. எனவே புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சம்தான் இவர்கள் இப்போது உயர்கல்வியில் கொண்டு வந்து திணிக்கக்கூடிய அந்த யுஜிசியின் பரிந்துரை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் ஒரு அங்கமாக இந்த சதித்தனத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உயர்கல்வியில் யுஜிசியின் பரிந்துரையை ஏன் நாம் எதிர்க்க வேண்டும்? இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களை நாம் நீட் தேர்விற்காக பலி கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். நாளை பிஏவுக்கும் 50-100 மாணவர்களை பலி கொடுக்க வேண்டிய அபாய கட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? இவன் 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு ஒரு பிஏ, பிஎஸ்சி படிக்க வேண்டும் என்று ஒரு உயர் படிப்பிற்கு சென்றாலே ஒரு நீட். எவ்வளவு கொடுமையான ஒரு பாசிச மனப்போக்கு கொண்டவர்களை நாம் இந்திய ஆட்சி கட்டலில் 3வது முறையாக அமர்த்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, கல்வி என்பது உழைக்கும் மக்களாகிய நமது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள். கல்வியை, உயர்கல்வியை பெறுவதே பெரியார் சொல்ற மாதிரி பள்ளிக்கூட நிறுவனத்திற்கு அவன் வருவதே ஒரு தகுதியை பெறுவதற்காகத்தான். அந்த பள்ளி உயர்கல்விக்கு, அந்த பள்ளிக்கு வருவதற்கு ஒரு தகுதி தேர்வு என்று சொன்னால் இது பச்சை அயோக்கியத்தனம் என்று சொன்னார் பெரியார். இங்கே நடக்கக்கூடிய இந்த கொடுமை எல்லாம் இன்றைக்கு 2019 அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையின் அடுத்தடுத்த அம்சங்களாக இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக புதிய கல்விக் கொள்கையே திரும்பப் பெற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழக மக்களின் சார்பாக, தமிழக மக்களின் பிரதிநிதிகளாக இந்த கருத்துக்களை மக்களின் முன்னால் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை என்னவெல்லாம் செய்கிறது? அது மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமை, ஒரு சமூக நீதி உரிமையை புதிய கல்விக் கொள்கை அடியோடு ஒழித்து கட்டுகிறது.
புதிய கல்விக் கொள்கை ஏதோ யுஜிசி பரிந்துரையை மாற்றம் செய்யவில்லை. நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய கல்விக் கொள்கை இங்கே நாம் எனக்கு முன்னால் பேசிய பசுமை செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல அருகமை பள்ளிகளை கிராமம் தோறும் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல பள்ளித்துறையில் ஆரம்ப பள்ளி கட்டுமானத்தில் தமிழக அரசு செய்திருப்பது போன்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இங்கே உள்கட்டுமானம் அந்த கழிவறை வசதியோடு மின்விசிறியோடு படுக்கை பள்ளி மாணவர்களுக்கு அங்கே இருக்கை வசதிகளோடு நாற்காலி பெஞ்சு எல்லாமே ஆசிரியர்கள் ஐந்து வகுப்பறை பள்ளிக்கூடம் வந்தால் ஐந்து வகுப்பறைக்கு 5 ஆசிரியர்கள், 8ஆம் வகுப்பு என்றால் 8 ஆசிரியர்கள், 10ஆம் வகுப்பு என்றால் அவங்க 15 ஆசிரியர்கள் வேலை செய்வாங்க. எல்லா பாடப்பிரிவிற்கும் ஆசிரியர் இருப்பார்கள். இப்படிப்பட்ட கல்வி கட்டுமானத்தின் மீது கை வைக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் இந்த சனாதன கல்வி. இந்த சனாதன RSS கும்பல் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற பெயராலேயே இவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் இந்திய மக்களின் அடிப்படையான கல்வி உரிமையில் கை வைக்கிறார்கள். இதற்கு வேறாக இருப்பது எது? இவர்கள் இந்த இந்தியா முழுக்க ஒரு இந்திய ராஷ்டிரத்தை ஒரு இந்து ராஷ்டிரத்தை இந்தி மொழியின் அடிப்படையிலான ஒரு ராஷ்டிரத்தை கட்டமைப்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை நோக்கத்தை ஏன் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எனக்கு முன்னாலே பேசிய சின்னப்பா தவிர அவர்கள் தமிழ் மொழி கல்வி இயக்கத்தின் சார்பாக பதிவு செய்த கருத்து போல, ஆங்கிலேயன் ஆண்டபோது அவனுக்கு இந்தியா முழுக்க தனது நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு ஆங்கில மொழி தேவைப்பட்டது. ஆங்கிலேயன் 1947 இந்திய மண்ணை விட்டு வெளியேறிய பிறகு இங்கிருக்கக்கூடிய இந்து ராஷ்டிர பாஜக பார்ப்பன கும்பலிடம் அவன் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறான். எனவே இந்த பார்ப்பன சக்திகளுக்கு இந்தியா முழுக்க ஒரே இந்த ஒட்டுமொத்த இந்திய சந்தைக்காக அவர்களுக்கு இந்தி மொழி தேவைப்படுகிறது. அவன் ஒரு பொருளை விளம்பரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநில மொழியிலும் அவன் விளம்பர நிறுவனங்களை ஏற்படுத்த வேண்டும். மொழி வாரியான விளம்பர பதாகைகளை, மொழி வாரியாக விளம்பர வீடியோக்களை அவன் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்திய முதலாளிகள் தயாராக இல்லை. ஒரே இந்தி மொழியை இந்தியா முழுக்க கொண்டு சென்று சேர்த்து விட்டால் அவன் இந்தியில் ஒரு விளம்பரம் செய்தால் போதும். இந்திய முதலாளிகளுக்காக, இந்து முதலாளிகளுக்காக, அவன் இந்திய சந்தைக்காக அவன் இந்தி என்கின்ற ஒரு மொழியின் பின்னால் இந்த இந்திய தேசத்தை கட்டமைக்க துடிக்கிறான். அவனுடைய கார்பரேட்டுகளின் நலன் இதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது. இந்தியா படிச்சா நீ இந்தியா முழுக்க வேலைக்கு போலன்னா சின்ன பார்த்தா அருமையா கேட்டார். நான் கர்நாடகாவில் வேலைக்கு போனா 3 இந்தி எப்படா பயன்படும்? கன்னடம் கற்றுனா தானே பயன்படும். அப்ப கன்னடம் தெரிந்தால்தான் நான் கர்நாடகத்துக்கு போக முடியும். ஆந்திராவில் வேலைக்கு போனா தெலுங்கு தெரிஞ்சாலும் ஆந்திராவுக்கு வேலைக்கு போக முடியும். அப்ப மராட்டியத்துக்கு போனா மராட்டியம் தெரிஞ்சுக்கணும். ஆனா அவன் இந்தி தெரிந்தால் இந்தியா முழுக்க வேலைக்கு போலான்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம். இவன் மும்மொழி கொள்கை என்று சொல்வதே ஒரு பச்சை அயோக்கியத்தனம். நீங்கள் பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழியை ஏற்றுக்கொண்டன, ஏன் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்கிறார்கள். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏன் ஏற்க மறுக்கிறது? நீ இங்கே தெரிந்தோ தெரியாமலோ வெள்ளைக்காரன் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய மண்ணை ஆண்டனால் ஆங்கிலம் இந்தியாவில் ஒரு தொடர் மொழியாக நம் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டோ நாம் விரும்பியோ தொடர் மொழியாக ஆங்கிலம் வந்துவிட்டது. அந்த ஆங்கிலத்தை படிக்கிறான் என்னுடைய மாணவன். அவன் தாய்மொழி தமிழை படிக்கிறான். 3வது ஒரு மொழியை அவன் ஏன் படிக்க வேண்டும்? படித்தால் என்ன தப்பு? இந்தி மேல் உங்களுக்கு என்ன அப்படி வெறுப்பு என்று கேட்கிறார்கள் சில சங்கி கூட்டங்கள். நான் இந்தியை எதிர்ப்பவனாக இருந்தால் 80 ஆண்டுகளாக சென்னையில் இந்தி பிரச்சார சபாவை செயல்பட விட்டிருப்போமா? தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க மறுக்கிறான் இந்த சங்கி கூட்டம். தமிழ்நாட்டில் இந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான சபா கடந்த 80 ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் எந்த மொழிக்கும் தமிழக உழைக்கும் மக்கள் எதிரானவர்கள் அல்ல. இந்தி மொழி என்று நீ சொல்லுவதை கற்றுக்கொள்வதற்கு சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டது போல எனக்கு 6 மாசம் போதும். எந்த மொழியாக இருந்தாலும் உலகத்தின், ஏன் எனக்கு பிரெஞ்சு தேவையில்லையா? ஏன் எனக்கு ஜெர்மன் தேவையில்லையா? எனக்கு சீன மொழி தேவையில்லையா? எல்லா மொழியும் தான் தேவை. நாம் சீனாவுக்கு போனால் சீனா கற்றுக்கிறோம், சீன மொழி கற்றுக்கிறோம் 6 மாசத்துல. எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வதற்கு தமிழக அரசு தடையாக இல்லை, தமிழக மக்கள் தடையாக இல்லை, நாங்களும் தடையாக இல்லை.
பிரச்சனை இவன் மும்மொழி என்று சொல்வதன் மூலமாக இந்தியை திணிக்க முயற்சிக்கிறான். இந்தி திணிப்பு என்றால் என்ன, இன்னொரு மொழியை இந்தி பிரச்சார சபாவில் இந்தி படிக்கிறதுனா என்ன, ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த பெரியோர்களே, நான் எந்த மொழியை வேண்டுமானால் படிக்கலாம், அது என்னுடைய விருப்பம், என்னுடைய தனிப்பட்ட உரிமை, தேவை அடிப்படையிலான. ஆனால் என் பிள்ளை, என் பேரன் இந்தியில் தேர்ச்சி அடைந்தால்தான் அவன் உயர்கல்விக்கு செல்ல முடியும். இந்தியில் தேர்ச்சி அடைந்தால்தான், அதாவது இவன் சொல்லக்கூடிய மூன்றாவது மொழியில் தமிழிலும் தேர்ச்சி அடையணும், ஆங்கிலத்திலும் தேர்ச்சி அடையணும், இந்தியிலும் தேர்ச்சி அடையணும். அதன் பிறகுதான் அவன் அடுத்த படிப்புக்கே செல்ல முடியும், அடுத்த வகுப்பிற்கே செல்ல முடியும் என்பது ஒரு அடிமைத்தனம். ஆங்கிலம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஒரு துணை மொழியாக வந்துவிட்டது. ஆங்கிலத்தில் தேர்ச்சி அடைந்தால்தான் இவன் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியும். ஆனால் மூன்றாவதாக ஒரு மொழியை பசுமை செல்வன் அவர்கள் குறிப்பிட்டது போல மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மொழி என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேரனுக்கு, என்னுடைய மகனுக்கு எதற்கான உறுதி மூன்றாவது இன்னொரு மொழியை அவன் கற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தை வைக்கிறாய் என்கிற இந்த அடிமைத்தனத்தை தான் இங்கே கேள்வி கேட்கிறோம். நம் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு ஆங்கிலம் நம் மீது திணிக்கப்பட்டு விட்டது. ஆங்கிலத்தில் பல்வேறு அறிவியல் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன, எனவே அதை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்னொரு மொழியை நீ திணிக்கிறாய். திணிப்பதற்கும் அடிமைத்தனத்திற்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் அல்ல தமிழர்களாகிய நான். நீ திணிக்கிறாய், எனவே எதிர்க்கிறோம். நீ எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற பார்க்கிறாய், எனவே எதிர்க்கிறோம். உங்கள் நோக்கம் என்ன? இந்தியா முழுக்க இந்தி என்ற மொழியை ஒரு பரந்துபட்ட மொழியாக, எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழியாக நீ மாற்றிவிட துடிக்கிறாய், எனவே நாங்கள் எதிர்க்கிறோம். 1937ஆம் ஆண்டு இந்த இந்திய சந்தைக்காக சுதந்திரம் பெற்ற இந்திய அரசில் 47 தான் நாடு சுதந்திரம் அடைகிறது. அதற்கு முன்னால் 37லேயே இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனர்களுக்கு, இந்த இந்து பார்ப்பனிய முதலாளிகளுக்காக, இந்து பனியா முதலாளிகளுக்காக, இந்திய தரகு முதலாளிகளுக்காக இந்தியா முழுக்க ஒரு மொழியாக மாற்றிவிட அவர்கள் துடித்தார்கள். 1937 சுதந்திரம் வருவதற்கு முன்னாலேயே. அதன் அடிப்படையில் தான் ராஜாஜி ஆங்கில இந்தியை கட்டாயம் கற்றாக வேண்டும் என்று ஒரு கட்டாய கல்வியை இந்தியை திணித்தார். 37 தந்தை பெரியார் தலைமையில், தமிழறிஞர்கள் தலைமையில், உழைக்கும் தமிழ் மக்களின் தலைமையில் ஒட்டுமொத்தமாக எழுச்சி கண்டு தமிழகமே கொந்தளித்து 1938 முதல் மொழி போர் இந்தியை ஓட ஓட விரட்டி அடித்தது. அவர்கள் அதன் பிறகு 1965 இரண்டாவது மொழிப்போரை தமிழ்நாடு சந்தித்தது. இரண்டாவது மொழிப்போரை தமிழகம் ஏன் சந்தித்தது, அதை நாம் இந்த நேரத்தில் பொருத்தமாக எண்ணி பார்க்க வேண்டும். 1950 குடியரசான நாடு. இந்தியா முழுக்க இவனுக்கு இந்தி தேவைப்பட்டது. இந்தியா முழுக்க இந்திய எதற்கு தேவை? இந்திய முதலாளிகளுக்காக, இந்திய முதலாளிகளுக்காக, இந்தியா முழுக்க ஒரே சந்தைக்காக, அவருடைய விளம்பரத்திற்காக, அவருடைய நுகர்வு பொருட்கள், அவருடைய வாணிப பொருட்கள் எல்லாம் விளம்பரம் செய்வதற்காக ஒரே மொழி இவனுக்கு தேவைப்பட்டது. அதற்காக அவன் 1950 15 வருஷம் 38லேயே நீங்கள் கடுமையாக எதிர்த்ததால் உங்களுக்கு என்றைக்கு இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதுவரை விதிவிலக்காக உங்களுக்கு விட்டு வைக்கிறோம் என்று 1950 சொன்னதன் விளைவாக 15 ஆண்டுகள் பிற மாநிலங்கள் இந்தியை ஏற்க விரும்பாத போது நாங்கள் ஒரு தளர்வாக விடுகிறோம் என்று விட்டிருந்தாங்க. 15 ஆண்டுகள். 1965 வந்தது. நாளை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பிறந்தால் நான் அடிமை இந்தியாவின் குடிமகன் ஆகிறேன் என்பதை உணர்ந்தான் ஒரு பச்சை தமிழன், கீழப்படுவூர் சின்னசாமி. அவன் தன் உடலையே தீக்கிரையாக்கி இந்தி ஒழிக, இன்று நாளை விடிந்தால் என் நாடு இந்திக்கு அடிமை, இந்தியாவுக்கு அடிமை, தமிழ்நாடு இந்திக்கு அடிமையாகிறது, அதை என்னால் அனுமதிக்க முடியாது, அந்த அடிமை தேசத்தில் என்னால் கண்விழிக்க முடியாது என்று முன்னாள் இரவு பேருந்து நிலையத்தில் கீழப்படுவூர் சின்னசாமி தன்னைத்தானே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக் கொண்டு எரிந்து போனான். அந்த எரிந்த தியாகியின் கொந்தளிப்பில் கொதித்தது தமிழ்நாடு. நாளை விடிந்தால் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டு மக்கள் இந்தி மொழிக்கு அடிமையா? இது என்ன கொடுமை என்று கொந்தளித்தது தமிழ்நாடு. இரண்டாவது மொழிப்போர் வெடித்தது.
அந்த இரண்டாவது மொழிப்போர் வெடித்ததன் காரணமாக மீண்டும் அவர்கள் நேருவின் உறுதிமொழியை காப்போம் என்று நயவஞ்சகமாக ஒரு அயோக்கியத்தனமான வகையில் நேருவின் உறுதிமொழி என்று சொல்லி அவர்கள் சற்று பின்வாங்கினார்கள். இந்தியை அவர்கள் திணிக்க முன்வரவில்லை. மிக நூற்றுக்கணக்கான பேர், ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட தமிழ் ஈகியர்கள் பலி கொடுத்து அந்த இந்தி மொழி திணிப்பை 65 நிறுத்தினோம். 85 ராஜீவ்காந்தி 2 வாரம் இந்தி வாரம் என்று 3வது மொழி திணிப்பை அவர் மீண்டும் கொண்டு வந்தார். அப்போதும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக எழுச்சி கண்டு அந்த 3வது மொழி போரையும் நடத்தி அவர்கள் இந்தியின் திணிப்பை முறியடித்தார்கள். நேருவின் வாக்குறுதி என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் என்ன என்பதையும் நாம் இந்த நேரத்தில் பொருத்தமாக தெரிந்து கொண்டால் எனது உரையை நிறைவு செய்வதற்கு வசதியாக இருக்கும். அன்பார்ந்த பெரியோர்களே, நேருவின் உறுதிமொழி என்பதே ஒரு பச்சை அயோக்கியத்தனமான உறுதிமொழி. இந்தியை தமிழ் பிற தேசிய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், கன்னட மக்கள், தெலுங்கு மக்கள், ஒரிசா மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும், துணை தொடர்பு மொழியாக நீடிக்கும் என்பதுதான் நேரு சொன்ன வாக்குறுதி. ஆனால் நேரு அந்த வாக்குறுதியில் கடைசி வரைக்கும் நிற்பாரா? அவரே அப்படிப்பட்டவர் தானா? அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி அவரே கிடையாது. அவர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக மாற்றிவிட துடித்தார். அதற்கு அவர் கை கொண்ட ஒரு வழிமுறை, முதலில் அவரது காங்கிரஸ் கட்சியில் அவர் ஒரு வாக்கெடுப்பை நடத்தினார். அந்த காங்கிரஸ் கட்சியில் வந்திருந்தவர்கள் மொத்தம் 88 பேர் எந்த மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக வைத்துக் கொள்ளலாம் என்று வாக்கெடுப்பு நடக்கிறது. அதில் 44 பேர் அவர்கள் இந்தி மொழி வேண்டும், இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி என்று வாக்களித்தார்கள். அங்கே 44 பேர் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று வாக்களித்தார்கள். உடனே நேரு கொந்தளித்தார். பெரும்பான்மையான பேர் வாக்குப்பட்டிருந்தா இந்தியை இவர் ஆட்சி மொழி ஆக்கிட்டு போயிட்டு இருப்பார், பெரிய மனுஷன். ஆனா 44 பேர் இந்தி ஓணுன்றான், அவன் கட்சிக்காரனே. 44 பேர் இந்தி வேணாங்கிறான். எனவே உடனடியாக அவர் இந்த சின்ன கூட்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எழுந்து ஓடிட்டார். மறுபடியும் காங்கிரஸ் கட்சி கூட்டப்பட்டது. அப்போது அதிகமான உறுப்பினர் எண்ணிக்கை, எல்லாம் பெருந்தரங்களா. காங்கிரஸ் கட்சியில் யார் இருப்பான்? வயிறு பத்து தான் இருப்பான், புளியா பக்கம் தான் இருப்பான். அப்ப 2வது முறை வாக்கெடுப்பு நடக்கிறது. 2வது முறை வாக்கெடுப்பு நடத்த போதும் 77 பேர் இந்தி வேண்டும் என்றார்கள், 77 பேர் இந்தி வேண்டாம் என்றார்கள். இவர்கள் இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்கிவிட துடித்தார்கள். அதை நேருவும் துடித்தார். இவர் நேரு வாக்குறுதி என்ன கொடுத்திருக்காரா? பிற தேசிய மக்கள் இந்தியை ஆட்சி மொழியாக அல்லது அலுவல் மொழியாக அல்லது தொடர் மொழியாக அல்லது மும்மொழியாக ஏற்றுக்கொள்ள விரும்பும் வரை ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நேரு சொல்லிட்டாராம். நேருவே இந்தியா எப்படியேனும் ஆட்சி மொழியாக ஆக்கிவிடும் என்று துடித்தவர் தான். அடுத்ததாக சரி, காங்கிரஸ் கட்சியில தான் இப்படி எதிர்ப்பு வருது, நாம அரசியல் நிர்ணய சபையில் எப்படியேனும் இதை நாம் புகுத்தி விடலாம் என்று அரசியல் நிர்ணய சபையில் இவர்கள் முயற்சி எடுத்தார்கள். அரசியல் நிர்ணய சபை என்பது அன்றைக்கு 18, இப்ப நம்ம ஓட்டு போடுற மாதிரி 18 வயசான எல்லாரும் அன்னைக்கு வாக்கு செலுத்த முடியாது. பத்திரம் வச்சிருக்கணும், சொத்து வச்சிருக்கணும், அவன் தான் அன்னைக்கு வாக்கு போட முடியும். அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவர்களும் சொத்து படைத்தவர்களால் நிரம்பிய அந்த அரசியல் நிர்ணய சபை, அந்த அரசியல் நிர்ணய சபை கூட உலக வரலாற்றில் தனிச்சிறப்பான நிகழ்வாக நடந்த நிகழ்வு. அந்த உயர் சாதிகளால் நிரம்பிய அந்த அரசியல் நிர்ணய சபையில் கூட இந்தியை ஆட்சி மொழியாக ஆக்குவதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. 77 பேர் இந்திய ஆட்சி மொழி வேண்டும் என்றார்கள், 77 பேர் இந்திய ஆட்சி மொழி வேண்டாம் என்றார்கள். அந்த பட்டாபி சீதாராமன், பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்தான் அந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக அந்த தேர்தலை நடத்துகிறார். அவர் தனது வாக்கை செலுத்தி அந்த இந்தியை ஆட்சி மொழி ஆக்குவதற்காக இவர்கள் செய்தார்கள். இப்படி இந்தி ஒத்த ஓட்டுல வந்த இந்தி அது நீதிமுறை நெறிமுறைக்கு மீறியா தீர்ப்பு நடத்துறவனே அவன் தான், அவனே ஒரு ஓட்டை போடுறதான். நீதிபதியை உண்ட வச்சா, நீதிபதியை ஒரு சார்பா ஓட்டு போட்டா அந்த ஓட்டை எப்படி எடுத்துக்க முடியும்? ஆனால் இப்படி அயோக்கியத்தனமாக இந்தி ஆட்சி மன்றத்தில் ஏறி இருக்கிறது. அந்த ஆட்சி மொழி என்பது ஏன் இந்திய ஆட்சி மொழியை எதிர்க்க வேண்டும்? நாம்
17வது அரசியல் அமைப்பு பிரிவு 17வது அரசியல் பிரிவு சட்டத்தில் இவர்கள் இந்தி தான் ஆட்சி மொழி என்று வைத்திருக்கிறார்கள். அதை நீக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய மக்களின் மொழிகளும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும். எனவே இந்தி ஆட்சி மொழி ஆனதே ஒரு துரோகத்தின் வழியாக. யாரை தேர்தல் நடத்த வச்சுமோ அந்த தேர்தல் நடத்த வச்சுமே ஓட்டு போட்டு கொல்லைப்புறம் வந்தியா வழியாகத்தான் ஆட்சி மொழியாக வந்திருக்கிறது இந்தி. எனவே இந்தி ஆட்சி மொழி என்பதை ஏற்க முடியாது, மும்மொழி என்பதையும் ஏற்க முடியாது. மூன்றாவது மொழி என்று நீ சொன்னாலே அது உன் பார்ப்பனை தேசத்தை, இந்து தேசத்தை, உன் இந்தியை கொண்டு வந்து விட்டால் அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை எளிமையாக கொண்டு வந்து விடலாம் என்பது இவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரல். அதற்காக இவர்கள் மும்மொழி என்று நாடகம் ஆடுகிறார்கள். எந்த மொழியை கற்பதற்கும் நாங்கள் எதிரி அல்ல. அப்படி பார்த்தால் இந்தி மொழியை கற்பதற்கு கூட இன்றைக்கு சென்னையில் இந்தி பிரச்சார சபா இருந்து கொண்டுதான் இருக்கிறது 80 ஆண்டுகளாக என்பதை மீண்டும் ஒருவர் நினைவுபடுத்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்தி மொழி திணிப்பை ஒருபோதும் தமிழகம் ஒப்புக்கொள்ளாது, புரட்சிகர இளைஞர் மொழி ஒப்புக்கொள்ளாது. தமிழக மக்களின் சார்பாக தொடர்ந்து களம் காண்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி.